வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பக்கவாதத்தில் முறைப்படி நடக்காமல் போவதற்கான காரணங்கள் என்ன, அதை சரி செய்ய தேவையான பயிற்சிகள். ஸோ ஒருத்தவங்க ஸ்ட்ரோக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா நடக்காமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மேஜராக ஒருத்தவங்க எந்த விஷயத்தில் மாட்டிக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி அதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நார்மல் கெயிட் பேட்டர்ன், ஒரு வாக்கிங் பேட்டர்ன் அப்படின்னா இப்படி வந்து ஹீல் ஸ்ட்ரைக்கு, ஃபுட் ஃப்ளாட்டு, மிட் ஸ்டாண்ட்ஸ், ஹீல் ஆஃப், டோ ஆஃப், இந்த மாதிரி தரையில் பதியும் போது ஒரு 5 ஸ்டெப்பு நடக்கும். எஸ்பெஷலி ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இந்த ஹீல் ஸ்ட்ரைக் இல்லாமல் போகும். 99% பேஷண்ட் வந்து இதில் மாட்டிக்குவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஏரில் வந்து ஒரு 3 ஸ்டெப் வரும். அதாவது இந்த காலை மேலே தூக்கிட்டு இருக்கும்போது ஆக்ஸலரேஷன், மிட்ஸிங்கு, டிக்ளரேஷன், அகைன் ஹீல் ஸ்ட்ரைக்குக்கு போகும். இந்த மாதிரி கால் ஏரில் மேலே போகிறப்ப அந்த 3 ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா அந்த 3 ஸ்டெப்பு இதையும் ஒரே ஸ்டெப்பாக வச்சு பண்ணிவிடுவாங்க. இது வந்து ஒரு ரீசன். இதில் தான் நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. இப்போ வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ரைட் சைடு ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா இந்த காலை தூக்கி வச்சுருவாங்க. அடுத்த காலை பார்த்தீங்கன்னா இதை தூக்கி நிறுத்தி எடுத்து வைக்க மாட்டாங்க. இதுதான் மெயினான ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இதை தவிர வேறு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகும். இப்படி நின்று நடக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி அடியில் விட்டுருவாங்க. இதை தான் பனானா நீன்னு சொல்லுவாங்க. வாழைப்பழம் மாதிரி கால் வளைஞ்சு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலை தெரியும். இந்த கால் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இப்போ இந்த கால் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் மாதிரி பனானா மாதிரி வளைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்ஷன் பண்ண வேண்டியது பார்த்து ப்ராப்பராக கரெக்ஷன் பண்ணணும். ஒரு ஸ்ப்ளிண்ட்டை போட்டு கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணோம். இல்லாட்டி இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஃபுட் ட்ராப் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவங்களுக்கு ஃபுட் ட்ராப்ங்கிறது இந்த மேலே வர மூமெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபுட் ட்ராப், அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ட்ராப் ஸ்ப்ளிண்ட்டு போட்டு ஒரு சாண்டல்ஸ் செப்பல் போட்டிருக்கோம். இதை இன்னும் தெளிவாக சொல்லலாம். ஃபுட் ட்ராப் ஸ்ப்ளிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ளிண்ட்டை போட்டுட்டு அந்த மாதிரி செப்பல் வந்து கரெக்டாக போடணும். அதாவது என்னென்னா இந்த ஸ்ப்ளிண்ட்டை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சாண்டல் செப்பல் போட்டோம் அப்படின்னா வாக்கிங் இனிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். வாக்கிங் இனிஷியேஷன் ஆகும்போது இந்த ஹீல் ஸ்ட்ரைக்குக்கு சப்போர்ட் கிடச்சிரும். அடுத்த விஷயம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹீல் ஸ்ட்ரைக் வந்துடும், ஃபுட் ஃப்ளாட்டு வந்துடும், மிட் ஸ்டாண்ட்ஸ் வந்துடும், ஹீல் ஆஃப் வந்துடும், அடுத்து டோ ஆஃப் வந்துடும். இது வச்சுட்டு இப்போ ரைட் சைடு ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாதிரி வச்சுருவாங்க. இந்த நல்லா இருக்கிற காலை வந்து இப்படி தூக்கி ஏரில் நிறுத்த சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் நிற்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ இதை மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ் நின்னாங்க அப்படின்னா அவங்க வாக்கிங் வந்து அழகாக வந்துடும். இந்த பிரச்சனையில் தான் ஆல்மோஸ்ட் 99% வாக்கிங் வர்றதுக்கு உண்டான ப்ராப்ளமே இதுதான். நல்ல காலை தூக்கி வச்சு நடக்க மாட்டாங்க. இப்போ இவங்களுக்கு நடக்கிறதையும் பார்க்கலாம், இன்னொரு 2 பேர் நடக்கிறதையும் காட்டலாம். அதுக்கப்புறம் என்ன எக்ஸசைஸ் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணுறங்கிறதையும் பார்க்கலாம். அம்மா இதை நடங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ரைட் சைடு தான். ஆனால் லெஃப்ட் சைடு பாருங்கள், காலை தூக்க மாட்டுறாங்க. இந்த காலை வச்சுட்டு அந்த காலை அடுத்த செகண்ட் போயிடுது. இப்படி வச்சுட்டு இந்த காலை மேலே தூக்குனா கரெக்டாக இருக்கும். இந்த சைடு அவங்க கால் தூக்காமல் போயிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பர்சன் நடக்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதை எப்படி பண்ணுறங்கிறதையும் காட்டி தருவோம். அதே மாதிரி இன்னொரு பர்சன் நடக்கிற வாக்கிங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவங்க வாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு ப்ராப்ளம். லெஃப்ட் சைடு காலை வைக்கிறாங்க. ரைட் சைடு காலை பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் தூக்குறாங்கன்னா தூக்க மாட்டுறாங்க. இப்போ இந்த ரைட் சைடோட லெக்கை பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். காலை தூக்கி வைக்கிறதில்ல. அந்த காலில் வந்து ஹீல் ஸ்ட்ரைக்கு இந்த மூமெண்ட் வர்றதில்லை. இதுதான் பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா இது அனதர் ஒரு இஷ்யூ. இதே மாதிரி இன்னொரு பர்சன் நடக்கிறதையும் காட்டுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். டக்குன்னு இது பண்ணிவிட்டு கீழே வந்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனதர் பர்சனோட வாக்கிங் வீடியோ. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஸ்ட்ரோக் ஆகிருக்கு. இப்போ ரைட் சைடு காலை பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ராப்பில் இருக்குது, இந்த மூமெண்ட் இல்லை. ஆனால் லெஃப்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு காலை தூக்கி வைக்க மாட்டுறாங்க. இதுதான் அனதர் பர்சனோட ப்ராப்ளமும். ஸோ ஆல்மோஸ்ட்டு இந்த ரைட் சைடு வந்து பாருங்கள் தூக்கி வைக்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா 2வது ஸ்டெப்புக்கு போயிடுறாங்க. அந்த லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா காலை மேலே தூக்கி விட்ட மாட்டேன். இந்த மாதிரி காலை மேலே தூக்கி வச்சா தான் வாக்கிங் நல்லபடியாக வரும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணால் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா இந்த ஹீல் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க ப்ராப்ளமான காலில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இருக்க காலில் இந்த மாதிரி காலை மேலே தூக்க மாட்டுறாங்க. இது 2 தான் மிக முக்கியமான ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன், இதெல்லாம் வந்து என்ன ரீசன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கு வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளங்கள். இதில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்ட்ரோக் வந்தோடனே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபுட் ட்ராப்பில் இருக்கும்போது
ப்ராப்பரான ஒரு ஸ்ப்ளிண்ட்டை போட்டு கரெக்ஷன் பண்ணாமல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு நீ பிரேஸை வந்து தப்பாக செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல பிரச்சனையில் மாட்டிக்கும். இந்த நீ பிரேஸு அதுக்கப்புறம் ஃபுட் ட்ரா ஸ்ப்ளிண்ட்டு இது ரெண்டையும் ப்ராப்பராக கரெக்டான சைஸில் செலெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நடக்க வைக்கிறோம் அப்படின்னா படுத்திருக்கும் போது இந்த காலை மேலே தூக்க சொல்லிவிட்டு கரெக்டாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒருத்தங்க நடக்கணும் அப்படின்னா என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டி தரேன். இப்போ ஒரு பர்சன் ஸ்ட்ரோக் ஆகி இப்போ தான் இதாகிட்டு இருக்காங்க, ஒரே நிமிஷமா. இப்போ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வைக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக்கு. சார் இந்த காலை மேலே தூக்குங்க சார், கீழே கொண்டு வாங்க சார், மேலே தூக்குங்க சார், அப்படியே நிறுத்துங்க சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும் அப்படின்னா படுத்துட்டு ஒரு காலை மேலே தூக்கிட்டு ஒரு 10 தடவை நிறுத்திட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் நிறுத்திட்டு கீழே வச்சாங்கன்னா நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த இடத்துல காலை மேலே தூக்குறது இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இப்போ அவங்களுக்கு மோர் தென் ஒரு 8 months 1 year ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஸ்ப்ளிண்ட்டோ ஒரு சப்போர்ட்டிவ் டிவைஸ் எதாவது பண்ணி போகலாம். யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஒரு 6 months வரைக்குமே இந்த மாதிரி காலை தூக்குறத நம்ம ட்ரை பண்ணணும், அச்சீவ் பண்ணிவிட்டு போனால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி அச்சீவ் பண்ணால் போகும்போது தான் நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இப்போ எக்ஸசைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா நல்லா நேராக நிற்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. நேராக நிற்கும்போது இந்த ஹிப்பை வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி நிற்கிறாங்களான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி தூக்கிட்டு ஒரு 10 seconds 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். இப்போ வந்து வீக்னஸ் காலுக்கு மட்டும் இல்லை, நல்லா இருக்க காலையும் பண்ணணும். இப்போ நல்லா இருக்க காலை தான் நிறைய பேர் தூக்கி வைக்க மாட்டாங்கங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இத்தனை பேர் நடக்கிற வீடியோவையும் காட்டணும். ஸோ அதுக்கப்புறம் மேலே இந்த காலை தூக்கிட்டு ஒரு 10 seconds 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை வந்து சைடில் ஒருத்தங்க நடக்கிறதுக்கு இந்த அப்டக்டார் மசிலும் எக்ஸ்டென்சர் ஹிப்பில் இருக்க எக்ஸ்டென்சர் மசிலும் கரெக்டாக இருந்தால் தான் காலை இப்படி சுற்றிட்டு வராமல் இருக்கும், காலை தூக்கி வச்சு நடப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சைடில் தூக்கிட்டு ஒரு 10 seconds, அதே மாதிரி பின்னாடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லியாச்சு. இந்த 3 எக்ஸசைஸும் ஸ்டாண்டிங்லேருந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். உட்காந்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சேரில் இப்படி உட்காந்துருக்காங்கன்னா அவங்களே கையை ஊண்டி எழுந்திரிச்சு நிற்க சொல்லணும். அவங்களே கையை ஊண்டி எழுந்திரிச்சு நிற்காமல் நம்ம வாக்கிங் என்ன தான் இனிஷியேட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனாலும் அது கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு பெட்டிலேருந்து அவங்க எழுந்திரிச்சு உட்காரணும், உட்காந்ததுக்கப்புறம் எழுந்திரிச்சு நிற்கணும், எழுந்திரிச்சு நின்னதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் டிவைஸில் நடக்கணும். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் டிவைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எய்தர் வாக்கராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்டிக்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அப்புறமேல தான் போக ஆரம்பிக்கணும். ஸோ இது எல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். இப்போ ஒரு ஃபுட் ட்ரா ஸ்ப்ளிண்ட் போட்டுட்டு அவங்கள எந்த டைமில் கலட்டணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 years ஆகி ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கையாக இருந்தாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 65 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஒரு ஃபுட் ட்ரா ஸ்ப்ளிண்ட்டையும் போட்டாச்சு, போட்டுட்டு நடக்கவும் வச்சாச்சு. இப்போ அவங்க வந்து என்னென்னா அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ஃபுட் ட்ரா ஸ்ப்ளிண்ட்லேயே விட்டோம்னா அதிலே டிபெண்ட்டாக இருப்பாங்க. அந்த ஃபுட் ட்ரா ஸ்ப்ளிண்ட்டை கலெக்டர் ஸ்டேஜ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் பாதம் இருக்குது அப்படின்னா இந்த கால் பாதம், ஆமாம் அந்த பாதம் நல்லா மேலே அசைங்க, கீழே மேலே, இந்த மாதிரி பாதத்தில் மூமெண்ட் ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ளிண்ட்டை கலட்டிட்டு நடக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இல்லை அப்படின்னா நிறைய டைம் நம்ம பார்க்குறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிண்ட்டை போட்டுட்டு 1 year 2 years இந்த மாதிரி நடக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இண்டிவிஜுவலாக ஒரு 2 minutesலேருந்து 5 minutesக்கு நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் காலை தூக்கி வைக்கிறாங்கன்னா ஸ்டிக்கையுமே எடுத்துடலாம். இப்போ இவங்கள நான் இனிஷியேட் பண்ணி காட்டுறேன், நிறைய பேருக்கு அது ஒரு அவேர்னஸாக இருக்கும். அம்மா எழுந்திரிங்கம்மா, எழுந்திரிச்சு நிற்கணும் நேரம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthsக்கு முன்னாடி படுத்த படுக்கையாக இருந்தாங்க, இப்போ எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரா ஸ்ப்ளிண்ட்டு சாண்டில்ஸ் போட்டு நடக்க வச்சோம். இப்போ வந்து ஒரு 2 days நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தோம்னா நிறைய பேத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவேர்னஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காலை தூக்கி வைங்கம்மா, ஃபஸ்ட்டு உங்களோட ரைட்டை தூக்கி வைங்க. இப்போ பாருங்கள் லெஃப்டையும் தூக்கி வைப்பாங்க, நில்லுங்க. அதே மாதிரி இனிஷியேட் பண்ணுங்கம்மா, நடங்க, காலை தூக்கி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலை தூக்கி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரைட் எடுத்து வைங்கம்மா, அப்புறம் லெஃப்ட்டு. ஓகே, இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா வாக்கிங்கில் எந்த ப்ராப்ளம் வராது, நல்லபடியாக போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு
2 months அதாவது 65 நாள் ஆனவங்கள நான் இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ராப்பராக போச்சுன்னா ஒரு ஸ்ட்ரோக்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். ஆனால் இந்த டைமில் ஸ்டிக்கு எடுக்கிறது, ஒரு ஃபுட்ரா ஸ்ப்ளிண்ட்டை கலட்டுறது, நல்ல ப்ராப்பராக ஒரு அசஸ்மெண்ட் கரெக்டாக இருந்து போச்சு அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக போக முடியும். இல்லை அப்படின்னா இந்த ஃபுட்ரா ஸ்ப்ளிண்ட்லேயே சப்போர்ட்டிவ் டிவைஸ்லேயே லைஃப் போக ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்க ஒரு 10 ஸ்டெப்பு நடக்கிறாங்க, ஆமாம் நடங்கம்மா பார்க்கலாம் எப்படின்னு. மெல்ல நிதானமாக நீங்கள் நடங்க, காலை தூக்கி வச்சு நிதானமாக நடங்க. வெரி குட் குட். இப்போ இவங்களோட பேஸ் ஆஃப் சப்போர்ட் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடாக இருக்குது. அது அப்படி தான் வரும். கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா சரியாக போயிடும். அம்மா நடங்க, நீங்கள் நடங்க, இன்னும் 2 ஸ்டெப் நடங்க. வெரி குட். நல்லா தூக்கி வச்சு நடங்க, இன்னும் கொஞ்சம். வெரி குட். நல்லா லெஃப்ட்டு. வெரி குட். ரைட் வச்சுட்டு அப்புறம் லெஃப்ட் வைக்கணும். ஃபஸ்ட்டு ரைட் எடுத்து வைங்க. வெரி குட். அடுத்து லெஃப்ட் எடுத்து வைங்க. வெரி குட். ரைட்டு பார்த்து ரைட் நல்லா தூக்கி வைங்க. ஓகே, நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. ஸோ இதே மாதிரி ஒருத்தங்க நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக கவனித்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்க அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபு, வாக்கிங் எதாக இருந்தாலும் இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. இந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. ஹைப்பர் எக்ஸ்டெண்டட் நீ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உள்ளே போகிறவங்களுக்கு ரொம்ப எக்ஸசைஸ் ரொம்ப அக்ரெசிவாக தேவைப்படும், ரொம்ப நாட்களும் தேவைப்படும். ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அதை நல்ல எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர முடியும். இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கேன். அதில் அதுக்காக சந்தேகம் இருக்குது, இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறத சொல்லலாம். எந்த ஒரு ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் நம்மளோட பயிற்சியும் முயற்சியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியில் வர முடியும். இப்போ இவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் ஆனவங்க என்னட்ட ஒரு 65 நாளில் இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களால மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. கையுமே ஒன்றுமே மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு, ரெக்கவரி ஆகிருக்காங்க. ஆமாம், இந்த கையை மடிங்கம்மா, நல்லா மடிங்க, நல்லா மடிங்க. அந்த கை சப்போர்ட் பண்ணாதீங்க, நீங்களே மடிங்க. வாய் கொண்டு வாங்க, வாய் கொண்டு வாங்க. வெரி குட். ஓகே, கீழே கொண்டு வாங்க. கை விரல் மடித்து விடுங்க, இப்படி விரிங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான மூமெண்ட்டே என்னென்னா வீட்டுக்குள்ளே நடந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அதே சேம் டைமில் கைக்குமே மூமெண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன் இதை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம் அப்படின்னா கொரோனாவுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரோக்கு நிறைய பேர்த்துக்கு வருது. அந்த ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்னென்னா நான் இவ்வளோ தான் முடிஞ்சு நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்காங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரோக் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கொடுக்குற அவேர்னஸ் இது வந்தால் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது தான். நான் எல்லா டைமும் சொல்கிற ஒரே விஷயந்தான், உங்களோட பயிற்சியும் உங்களோட முயற்சியும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பக்கவாதத்திலிருந்து வெளியில் வர முடியுங்கிறத சொல்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.